வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த டிஜிட்டல் டூல் பார்த்தோம் அப்படின்னா ஷோடான் அப்படின்ற இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம சர்ச் இன்ஜின் அப்படின்றத நம்ம கூகுள்ல நம்ம சொல்லுவோம். கூகுள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த கிட்ட கொடுத்திருக்கிற டேட்டாஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம கிட்ட காமிக்கும். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தோம் அப்படின்னா பர்பிளிசிட்டி வந்திருக்கு, டீப் ஷீக் வந்திருக்கு, சாட் ஜிபிடி வந்திருக்கு. இதுகிட்ட அதே கொஸ்டினை நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்ட கேள்விக்கான பதில அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோ, அதுக்கு என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு பதிலா அதுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்றது அதுகிட்ட இருக்கிற டேட்டாவை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஷோடான் அப்படின்ற இந்த டிஜிட்டல் டூல் இது சர்ச் இன்ஜின் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காடுகள்ல இருக்கிற யானைகள் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது அது பார்த்தோம் அப்படின்னா அடிபட்டு இறக்குறது தான் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மேஜர் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஷோடான் டூல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ண டூல் அதுக்கு எலிஃபண்டோடைய ஸ்ட்ரக்சரு, எலிஃபண்டோடைய நேச்சர், அது எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வழியா, ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லா உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அது உட்காந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி மானிட்டர் அவ்வளவு மானிட்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஆனா இது சென்சார் மூலமா எலிஃபண்ட் அந்த மூமெண்ட் நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த மூமெண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எலிஃபண்ட்ன்றது ஒண்ணு கிராஸ் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு அந்த டைம்ல மட்டும் மானிட்டருக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். அப்போ நம்ம அதுக்கு மட்டும் நம்ம சொல்யூஷனை நம்ம கொடுத்தோம். அந்த யானைகள் வருது அப்படின்றது ட்ரெயின் பைலட் கிட்ட நம்ம சொல்லி அதை ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி டே டு டே இம்ப்ரூவ் ஆகிறதுல இந்த ஷோடான் இது போல பல பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இந்த டெக்னாலஜி இதனுடைய பர்பஸ் அவங்க காலேஜ்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஷோடான் அப்படின்ற இந்த டெக்னாலஜி பத்தி தான் நம்ம சிவகுமார் கிட்ட நம்ம கம்ப்ளீட்டா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் ஷோடான்? ஷோடானுடைய அட்வான்டேஜஸ் இப்ப நான் சொன்னதை தவிர வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது. எஸ் சார். ஸோ நம்ம பேசிக்கா கூகுள்னு பார்த்தோம்னா கூகுள்ல நம்ம அதுவும் சர்ச் இன்ஜின் தான். பட் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒர்க் ஆக முடியும். ஏன்னா நம்ம அதுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன், வெப்சைட்ஸ், வெப்சைட் எல்லாமே இருக்கட்டும், நம்மளே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளே வெப்பேஜ் கிரியேட் பண்ணி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றோம். ஸோ அது எல்லாமே நம்ம பிரெயினுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அது மட்டும் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோடான் பார்த்தோம்னா இது ஒரு ஐஓடி அண்ட் இன்டர்நெட் ரூட்டர்ஸ் திங்ஸ், இன்டர்நெட்ல வேலை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் தான் ஷோடான். ஸோ இது பிசிக்கல் அண்ட் வெர்ச்சுவல் மிஷின்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பிசிக்கல் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் பார்த்தோம்னா 2009ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 2009ல லான்ச் பண்ணும்போது அது பிசிக்கல் அண்ட் பெரிய மிஷினா இருக்கிறதுனால அது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அண்ட் செட்டப் காஸ்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ 2019ல தான் இது வெப்சைட் அண்ட் கிளவுட் பேஸ்ட் வெப் சர்வர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்கா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட், மோஷன் ரெகக்னிஷன், செக்மெண்ட் அனாலிசிஸ், இமேஜ் அனாலிசிஸ், வீடியோ அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் இது அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்தோம்னா சிசிடிவிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல இருக்கிற மானிட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோடானோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா 2003 to 2008ல ஜான் மெத்தலின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் இந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது பேசிக்கா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா இதோட ஐடியா ஸ்பைடர் வெப்.
ஸ்பைடர் வெப் எப்படி இருக்கும்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து 1-to-1 கனெக்ட் ஆயிருக்கும். லைக் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து எங்கேயுமே பிரேக்கேஜ் இல்லாம கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்டட் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட் கனெக்டட் ப்ராடக்ட்ஸ் கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2009 தான் வந்து அஃபிஷியலா ஷோடான்னு சொல்லிட்டு நேம் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காரு இன்டர்நெட்ல. இது பேசிக்கா எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்டர்நெட் யூசிங் டிவைஸுக்காக யூஸ் ஆகும். அண்ட் 2010 தான் வந்து அடாப்டேஷன் பண்ணி நாசால பர்மிஷன் வாங்கி அதுக்கு ரிசர்ச்சர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வீடியோக்கு ஆடியோக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எந்த அளவுக்கு இது வந்து அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் இதுல இப்போ கேபிள் பார்த்தோம்னா இப்போ வந்து 1 lakh டேட்டா செட்ஸ் இருக்கும். IEEE வெப்சைட்ல 1 lakh டேட்டா செட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் விட அதிகமா இந்த ஷோடான் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து மாடர்னா வந்து ஹேக்கர்ஸ்ல இருந்து சேஃபா இருக்கிறதுக்கு, சைபர் செக்யூரிட்டிக்காக, கிரைம் கண்டுபிடிக்கிறதுக்காக, இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ காட்டுல இருக்கிற எலிஃபென்ட்ஸ் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக, அனிமல்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோடான் வந்து பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கிறது வந்து 3 steps: ஸ்கேன், கலெக்ட் அண்ட் இண்டெக்ஸ். ஸ்கேன் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம அப்லோட் பண்றோம் இந்த ஷோடான் ஆப்ல. ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ இந்த ஆல்ரெடி இருக்கிற வைரஸ், மாலிஷியஸ் அட்டாக்ஸ்லாம் வந்து ஷோடான்ல வந்து அவைலபிளா இருக்கும். அந்த மாடல் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் ட்ரெயின் பண்ண மாடலை வச்சு இப்போ இந்த வைரஸ், இந்த டேட்டாலாம் வந்து வைரஸ் இருக்கிற டேட்டா, இதெல்லாம் மாலிஷியஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோடான் வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து புது லேப்டாப் வாங்கும்போது இப்போ வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாலாம் அப்லோட் பண்ணும்போது இது கொடுக்குற மாலிஷியஸ் டேட்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த டேட்டாஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸ் என்ன பார்த்தோம்னா இப்போ புதுசா ஒரு வைரஸ் இருந்தா கூட நம்ம வந்து திஸ் இஸ் அ நியூ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸிங்ல போய் சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நியூ யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா வந்து இதை வந்து 2009 லான்ச் பண்ணும்போது இன்டர்நெட் ஒர்க்கிங் டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா CCTV கேமராஸ், ஹோம் கேமராஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்டர்நெட் இல்லாம கூட ஒர்க் பண்ண முடியும் இந்த ஆப் வச்சு. இது மெயினா யூஸ் பண்றது நம்ம கேமராஸ்ல இருக்க மெட்டா டேட்டா. இப்போ கேமராஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா ஷூட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ அது கேட்கறாங்கன்னா மெட்டா டேட்டா யூஸ் பண்ணி இந்த ஆப்ல ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம கேமராவோட ஃபுல் ஆக்சஸ் கொடுக்காம இந்த ஆப்ல இவங்க வந்து இந்த பார்ட் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ 1 hour மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொன்னா இந்த 1 hour கட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஷோடான் வந்து மெயினா இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, இது என்ன கண்டுபிடிக்கும்னு பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ஸ் பார்த்தோம்னா அப்பாச்சே, ஜின்ஸ் பை மைக்ரோசாஃப்ட், IIS அண்ட் மோர். இப்போ IIS, ஜின்ஸ்லாம் பார்த்தோம்னா மெயினா வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றாங்க. அண்ட் இப்போ இஸ்ரோலயே வந்து இதை லான்ச் பண்ணி ரிசர்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிங்ஸ் என்ற வெப்சைட். ஸோ ஜிங்ஸ் மோஸ்டா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ சேட்டலைட் வந்து டெலிவிஷன்ஸ் பார்க்கணும். நம்ம டெலிவிஷன்ஸ்ல வந்து நமக்கு சிக்னல்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா சேட்டலைட் இருந்து சிக்னல் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால எல்லாமே பார்க்க முடியும். ஸோ ஜிங்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கு ஷோடான் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இப்போ ஒரு சேட்டலைட்ல இருந்து இன்னொரு சேட்டலைட் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்காம தடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து 2 சேட்டலைட் வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு சேனல்ல தெரியுற விஷயம்லாம் வந்து இன்னொரு சேனல் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கனெக்டடா இல்லாம லைக் நடுவில் பிளாக் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு ஷோடான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அப்பாச்சே, ஜிங்ஸ் அண்ட் IIS வெப்சைட்ஸ். அண்ட் ரூட்டர்ஸ் நான் IoT பார்த்தோம்னா இப்போ வந்து வைஃபை யூஸ் பண்றோம். வைஃபை வந்து நம்மளுக்கு எப்பவுமே சேஃபாக சொல்ல முடியாது. பிகாஸ் பாஸ்வேர்டு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம், நேம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நியூ யூசர் கிட்ட வந்து ஒரு யூஸ் பண்ணதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஹேக்கரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து வைஃபை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வைஃபை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ண லேப்டாப்பும் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஷோடான் அதுல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வைஃபை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டாலாம் அவைலபிளா இருக்கும். டேட்டா டவுன்லோட் பண்ணிட்டு லைக் டவுன்லோட் டேட்டா சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறம் நம்ம டேட்டாலாம் வந்து இந்த ஷோடான்ல அப்லோட் பண்ணோம்னா இப்போ நியூ யூசர் வந்து எந்த மாதிரி யூசர்ஸ்க்காக இந்த வைஃபை யூஸ் பண்றாங்க, அந்த யூசர் வந்து இப்போ அப்லோட் பண்ணிருக்கிறது மேலிஷியஸ் டேட்டாவா நார்மல் டேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி ஃபைனலா வந்து இண்டெக்ஸிங் பாக்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளையா கொடுத்துரும். ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி யூசர் ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த யூசர் கண்டினியூ பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா CCTV கேமராஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி CCTV கேமராஸ் வந்து கிரைம் யூஸ் பண்றது. இப்போ ஆல்ரெடி கிரைம் வந்து நடந்திருக்கு. இந்த கிரைமை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரைம் நடந்த ஏரியா வீடியோஸ் வந்து இப்போ கிளவுட் பேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து 50 minute to 1 hour வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரைம் வந்து நடக்குதுன்னா இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கையில் நைஃப் வச்சுட்டு வராரு, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டே இருக்காரு மோர் தேன் 2 minutes. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா
அந்த ஆக்ஷன்ஸை வச்சு இந்த இப்போ வந்து ஹை குவாலிட்டி கேமராஸ் வந்துருச்சு. ஸோ ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வச்சு இங்க ஒரு கிரைம் நடக்க போகுது, ப்ளீஸ் சென்ட் ஹெல்ப் ஆர் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஏரியால வந்து இப்போ ரெகக்னைஸ்டா ஒரு சர்வீஸ் ஆர் மானிட்டர் இருக்கோ அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஷேடான் வந்து டேட்டா அமைச்சிடும், இண்டெக்ஸ் பண்ணி அமைச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபேக்டரிஸ்ல வந்து நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும், கெமிக்கல் ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட்னா வந்து ஃபேக்டரிஸ்ல ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் ஃபயர் வந்து ஒரு ஆளே இடத்துல வந்து இப்போ அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபேக்டரிஸ்ல வந்து ஒரு சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமரா ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணும்போது இப்போ வந்து ஆல்ரெடி ஃபயர் நடந்திருக்குன்னா டேட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு இங்க வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ப்ளீஸ் சென்ட் ஹெல்ப் டு தி பிளேஸ். அங்க வாட்டர் வந்து அங்க வாட்டர் நீட் இப்போ தேவைப்படுது. ஸோ இங்க ஒரு ஒர்க்கர் வந்து மைக்கு போட்டு விழுறாரு. ஸோ வந்து ஆல்ரெடி டேட்டா அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ இங்க ஒர்க்கர் வந்து மைக்கு போட்டு விழுறாரு. ஸோ இந்த இடத்துக்கு ஹெல்ப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் சென்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபயர் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தோம்னா டேட்டா பேசஸ் அண்ட் ஐஓடிஸ். இப்போ வந்து நிறைய டேட்டா பேஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா லைக் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பெரிய பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா மூவிஸ் கூட லீக் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆக்டர் மூவி வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. ஸோ அது ஏன்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து யாருக்குமே தெரியாம யாரோ ஒருத்தர் வந்து ஆன்லைன் பைரசி வெப்சைட்டை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லீக் பண்ணும்போது இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணோம்னா இப்போ ஆல்ரெடி லீக்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி மூவிஸ் லீக்ஸ் அண்ட் லைக் பேங்க் அளவுக்கு ப்ரொடக்ஷன் லீக்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஆல்ரெடி பைரசி வெப்சைட்ஸ் வந்து அப்லோட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மூவிஸ் தான் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து நோட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து இப்போ அன்ரிலீஸ்டு மூவி அன்ரிலீஸ்டு சீன்ஸ் இந்த மாதிரி லான்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா பேசஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இதுல வந்து ஒரு அன்ரிலீஸ் மூவி லீக் ஆயிருக்கு. ஸோ உடனே போய் ஆக்ஷன் எடுங்க சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிபிஎஃப்சி அண்ட் மூவி ஆர் ஃபேக்டரி ஆத்தரைசேஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இண்டெக்ஸ் பண்ணி டேட்டாவை அமைச்சிடும். ஸோ அது பார்த்த அப்புறம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்க முடியும். அண்ட் இது வந்து பவர்ஃபுல் டூல் கிட் ஃபார் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ். இப்போ நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா இப்போ சொன்ன மாதிரி ஸ்பைடர் வெப்னு பார்த்தோம்னா எல்லா இன்டர்நெட் டிவைசஸ்மே வந்து கனெக்டடா இருக்கும். ஸோ நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா வந்து லைக் அதோட ஆஃபீஸ் பார்த்தோம்னா ஒரு சிட்டி சைடு ஒரு டவுன் சைடு ரூரல் சைட்ல இருக்கும். ஸோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஷோடான்ல வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே இருந்தால் கூட நம்ம டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும். லைவ் டேட்டா கிடைக்காது, பட் ஒரு 1 hour 2 hours பிஃபோர் இருக்க டேட்டா. இப்போ வந்து காட்டுல வந்து இப்போ ஏதாவது ட்ரீஸ் கட் பண்றாங்க, ஒரு அனிமல்ஸ் கில் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 1 hour ஒரு 1/2 hour குள்ள வந்து இருக்க டேட்டாஸ் தான் உங்களுக்கு ஆஃப்லைன்ல இருந்த கூட கலெக்ட் ஆகி கொண்டு வந்துட முடியும். அதை பார்த்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம போய் அந்த கிரைம் நடக்கிறத தடுக்க முடியும். அண்ட் மோஸ்டா பார்த்தோம்னா இது வந்து வல்னரபிலிட்டி தடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. வல்னரபிலிட்டி பார்த்தோம்னா சொன்ன மாதிரி வைரஸ் அட்டாக்ஸ், போச்சஸ், கில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்லாம் இது அனலைஸ் பண்ணி இந்த டெக்னிக்ஸ்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துல கிரைம் நடக்கும் போது தடுக்கிறதுக்கு ஹெல்ப் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இது இண்டெக்ஸ் பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்ததுலாம் வந்து பேசிக்கா யூஸ் பண்ற டூல்ஸ். செக்யூரிட்டியில இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2009ல இருந்ததை விட 2026ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிடெக்ட் எக்ஸ்போஸ் டிவைசஸ். பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்னு தெரியாது. ஸோ ஷோடான்ல வந்து இது ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி எக்ஸ்டர்னல் கேசிங் சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா வந்து அப்லோட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம்னா ஸோ இது வந்து எந்த இடத்துல வாங்கியிருக்காங்க, எவ்வளவு இயர்ஸ் யூஸ்ல இருக்கு, அண்ட் இது இனிமே யூஸ் பண்ணலாமா, இதோட ஆக்சுவல் ஒர்க் இப்போ என்னது, அண்ட் இப்போ இது வாங்குறதோட ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைக் A to Z வந்து கிராபிக்ஸ் கார்டு என்ன இருக்கு, அதோட ஸ்டோரேஜ் என்னது, ரேம் என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். அண்ட் ஐடென்டிஃபை வீக்னஸ். பார்த்தோன்னா ஒரு கம்பெனி இருக்கு, இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் தான் இருக்கு, அது சர்வர்ஸ்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இப்போ வெளியில எக்ஸ்டர்னலா வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அந்த கம்பெனி அது டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து அட்டாக்கே நடக்கும். இனிமே நடக்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த செக்யூரிட்டி இன்னும் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ மோர் டேட்டாஸ் நீங்க வந்து லெஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமா இருக்கு, ஸோ இங்க வந்து மோர் டேட்டாஸ் யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இது வந்து அனலைஸ் பண்ணி காட்ட முடியும்.
அண்ட் மானிட்டர் நெட்ஒர்க்னு பார்த்தோம்னா இப்போ வந்து போலீஸ் தான் இருக்காங்க. இப்போ போலீஸ் தான் நிறைய வந்து கிரைம்ஸ் பார்க்க முடியாது. ஸோ மோஷன் டிடெக்ட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்குதுன்னு சொல்லி காட்ட முடியும். அண்ட் டெஸ்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 2011 to 14 வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்ல அந்த பேங்க் நடக்கிற அந்த சுச்சுவேஷன் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க பேங்க் வந்து வெளியில வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு இந்த கேஸ் பத்தி. லைக் மைக்ரோசாஃப்ட் பேங்க்ரப்ட் ஹெல்ப் பை ஷடான் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல அவைலபிளா இருக்கு. அண்ட் பார்த்தோம்னா இது வந்து பெனிட்ரேஷன்ஸ் டெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புதுசா ஒரு கோடிங் இப்போ HTML CSS தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி கோட்ல எந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணலாம், அது எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ChatGPT கூகுள் எல்லாம் போய் நிறைய வெப் பேஜஸ் சர்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஷேடோன்ல யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து டைம் சேவிங் அண்ட் டைம் எஃபிஷியன்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல வேஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு டைமும் தேவைப்படாது. அண்ட் ஷோடான் வந்து இப்போ கூகுள், டீப்சீக், ChatGPT அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரியல் வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி ஆடிட்டிங், இப்போ சொன்ன மாதிரி ஃபேக்டரிஸ் அண்ட் இப்போ காட்டுல இருக்கிற அந்த எலிஃபென்ட் மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்பேசஸ்ல செக்யூரிட்டி ஆடிட்டிங் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பிக் கம்பெனிஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ். அண்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், இப்போ வந்து ஒரு வந்து நிறைய இடத்துல எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து இப்போ ஏதாவது எலெக்ஷன் பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க கலெக்ட் பண்ணி. ஸோ அந்த பாக்ஸ் வந்து எங்கேயாவது வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் பாக்ஸஸ் கொண்டு போற எல்லா வண்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கேமரா எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் பாக்ஸ் தான் சேஃபா இருக்கா, நடுவில் அட்டாக் நடந்து எதாவது எடுத்துட்டு போறாங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இவ்வளோ 140 crores பாப்புலேஷன் இருக்கு. ஸோ எந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர்த்ஸ் நடக்குது, எத்தனை டெத்ஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம இன்செர்ட் பண்ண டேட்டா வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நியூவா கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா இன்செர்ட் பண்ணணும். அண்ட் மானிட்டரிங் ஸ்மார்ட் டிவைசஸ், சொன்ன மாதிரி இப்போ வீட்டில் இருக்கோம். இப்போ வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது இப்போ ஏதாவது எக்ஸ்டர்னலா வந்து யாரும் உள்ள வராங்க, புஷ் பண்ணி உள்ள வராங்கன்னா ஃபோர்ஸ்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணி காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்டர்நெட் சர்வீஸ் கட் பண்ணிட்டா கூட லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்கு டேட்டா வந்து சேவ் ஆயிருக்கும் இந்த ஷோடானோட வெப்சைட்ல. ஸோ அதை வச்சு நீங்க கிரைம் லைக் உள்ள வரும்போது ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து போலீஸ்க்கு சென்ட் பண்ணி உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரீச் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் 140 million கேகல் டேட்டா செட்ஸ், ஐடி டேட்டா செட்ஸை விட அதிகமா லைக் பிளஸ் 140 million டேட்டா செட்ஸ் இது அவைலபிளா இருக்கு. ஸோ ஈஸியா எல்லா பேருமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மெயினா வந்து யூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நெட்வொர்க்கிங் தெரியாத ஒருத்தர் வந்து யூஸ் பண்றாங்கன்னா அது யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கு டுட்டோரியல் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அஃபிஷியலா ஷோடான் வெப்சைட்ல இருந்தே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற சேம் ஷோடான் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல் சர்ச் கேப்பபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் செக்யூரிட்டி அனாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். காட்டில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி தேவைப்படாது. பட் ஒரு ஆஃபீஸ்ல யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த API ஆக்சஸ் இப்போ வந்து வைஃபைல இப்போ வந்து ஹேக்கர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து வைஃபை அட்ரஸ் கொடுக்காம பாஸ்வேர்ட் கொடுக்காம ஹேக் பண்ண முடியாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ லீக் பண்ணிட்டோம்னா இந்த ஐபி ஆக்சஸ் வச்சு நம்ம அந்த ஆக்சஸையும் பிளாக் பண்ணிக்க முடியும் இந்த ஷாடானோட வெப்சைட் வச்சு. ஸோ இது வந்து ஸ்டீப் லேர்னிங் கர்வ் சொல்லுவாங்க. ஸ்டீப் லேர்னிங் கர்வ்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஹில் மேலே ஏறோம்னா அது வந்து பின் பெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேக்கர் வந்து இந்த பைபாஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பைபாஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. இது எப்படி இருக்கும்னா ஒரு லைக் கரெக்டா நேரா போற மாதிரி இருக்கும். தென் சடன்லி வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்கும். லைக் உங்க நேம் என்னது, உங்க பாஸ்வேர்டோட லாஸ்ட் 5 letters என்னன்னு சொன்னோம்னா அந்த ஹேக்கர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறது ஒரு லிங்க் அனுப்புறது, கிராபிஃபைன்னு ஒரு லிங்க் இருக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி லிங்க்லாம் வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ மாலிஷியஸ் லிங்க். ஸோ டோன்ட் கிளிக் த லிங்க்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டாவை கீழே காட்டும். ஸோ இதுலயே எலிமினேட்டிங் த இன்டர்நெட்ஸ் ஹிடன் லேயர். இப்போ பார்த்தோம்னா கூகுள், ChatGPT சர்ச் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம ஹியூமன் கொடுத்துருக்க
டேட்டாஸ் மட்டும் தான் அது காட்டும். ஸோ ஷேடோவில் அப்படி கிடையாது. இதுல இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து இது அவைலபிளா இருக்கிறதுனால எல்லா டேட்டாஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இதில் காட்டணும். ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பை கேகல் அண்ட் IEEE வெப்சைட்ஸ். அண்ட் மாடர்ன் நெசசிட்டின்னு பார்த்தோம்னா இப்போ அது நிறைய கிரைம்ஸ் நடக்குது. இப்போ லைக் 3 to 4 monthsலேயே தமிழ்நாடு பார்த்தோம்னா நிறைய கிரைம்ஸ் நடக்குது. இந்த மாதிரி கிரைம்ஸ் இருக்கிறதுக்கு நைட்ல எல்லாரும் சேஃபா வாக் பண்றதுக்கு எல்லாமே வீட்டுல சேஃபா இருக்கிறதுக்காக இதை வந்து இப்போ மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ எங்க காலேஜ்லயே வந்து பர்சனலா பார்த்தோம்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லைக் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா கிளாஸுக்கு வெளில போயிடுவாங்க அண்ட் காலேஜ் வெளில போய் ட்ரை பண்ணுவாங்க, செவரேறி பிடிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறது பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி டேட்டாஸ் தான் CCTVல வந்து ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் ஆகி இருக்கும். இப்போ டேட்டாஸ் வந்து ஷேடோல வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டாஸை வச்சு இது வந்து என்ன பண்ணுன்னா இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வெளில நடந்து போறாரு கிளாஸ் டைம்னா இப்போ 8 to 3 ஒருத்தர் வந்து வெளில நடந்து போறாங்கன்னா ஸ்டூடெண்ட் இஸ் வாக்கிங் அவுட் சைட், ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி இப்போ வாக்கி டாக்கி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி இந்த ஷோடான்ல வந்து ஸ்க்ரீன்ல மானிட்டர் ஆகும். வாக்கி டாக்கி இன்டெகிரேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாக்கி டாக்கி இன்டெகிரேட் பண்ணா செக்யூரிட்டி போய் அந்த ஸ்டூடெண்ட் பிடிச்சி கிளாஸ்ல போய் விட்டுலாம். ஸோ அந்த மாதிரியும் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அண்ட் மோஸ்டா இதை யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா IoT அண்ட் கிளவுட் பேஸ்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ ஹாய் கைஸ், ஸோ எனக்கு பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஷோடான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ பேசிக்கலி ஷோடான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு வெப்சைட் ஒரு சர்வர் சர்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பப்ளிக்ல அக்சசபிளா இருக்கிற ஒரு சர்வர் இன்டர்நெட்ல கனெக்ட் இருக்க ஒரு சர்வர் கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் அது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷோடான்ற வெப்சைட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் எடுத்து லைக் கூகுள் எடுத்து ஷோடான் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து கெட்டிங் ஸ்டார்டட் வாட் இஸ் ஷோடான் சர்ச் குவரி பண்ணி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஷோடான் இஸ் சர்ச் இன்ஜின் ஃபார் இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் லைக் வெப் சர்ச் இன்ஜின்ஸ் கூகுள் அண்ட் பிங் மாதிரியே எதுவும் ஒரு இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ்ல. பட் இதுல என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக அதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, மார்க்கெட் ரிசர்ச், சைபர் ரிஸ்க், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ட்ராக்கிங், ransomware. ஸோ நம்ம பேசிக்காக இந்த ஷோடான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் லைக் ஃபில்டர் சீட் ஷீட், என்டர்பிரைஸ் ஆக்சஸ், ப்ராடக்ட் ஸ்பாட்லைட், இன்டர்நெட் டேட்டா பேஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இதில் ஃபில்டர்ஸ்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் லைக் எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி, எந்த நெட்டு, எந்த ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணுறேன், ஏதாவது ஒரு சர்வர் லிங்க் சர்ச் பண்ணுறேன், அப்பாச்சேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் அப்பாச்சேன்னு சர்ச் பண்ணேன். ஸோ அப்பாச்சே இந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே இது காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர் கட் லாகின் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரிலேருந்தும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே IP அட்ரஸ்லையும் இந்த அப்பாச்சே கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த சர்வர்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா இது எங்க இந்த கண்ட்ரி வந்து ஜப்பான். ஸோ ஜப்பான்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்பாச்சே HTTPD. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹோம் கேட்டலிஸ்ட் சிஸ்டம் கிளிக் பண்ணோம்னா இங்க என்னென்ன போர்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டும். நம்ம லாஸ்ட் சீன் எப்போன்னு காட்டும். ஆர்கனைசேஷன் அமேசான் டேட்டா சர்வீசஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இது யூஸ் பண்றது ஆஸ்திரேலியா நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் டாப் கண்ட்ரிஸ் காட்டும், டாப் போர்ட்ஸ் காட்டும், போர்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த போர்ட் எந்தெந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விசிபிளா காட்டும். ஸோ நம்ம வீடியோல பார்த்த மாதிரி இப்போ வந்து ஏதாவது ஒரு லைக் இது எக்ஸாக்டா வந்து எப்படின்னா மூவியோட சீன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுவும் ட்ரெயின் பண்ணல. பட் இதுல எப்படி நம்ம அந்த மாதிரி IP அட்ரஸ் கண்டுபிடிக்க பார்த்தோம்னா
பப்ளிக்கா எக்ஸ்போஸ் ஆயிருக்கிற சர்வர்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற லைக் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், மூவிஸ், அன்ரிலீஸ்டு ஸ்டஃப், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சர்வர்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எக்ஸாக்டா ஆக்சுவல் கண்டென்ட் வந்து அனலைஸ் பண்ணாது. பட் இது வந்து சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி லைக் அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியால இருந்து இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி சர்வர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இந்த 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 இன்ஃபர்மேஷனை ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சர்வர்ஸை மட்டும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். அந்த கண்டென்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுமே தவிர எக்ஸாக்டா அந்த கண்டென்ட் இருக்குமா சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியாது. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சர்வர் இங்க வந்து டிஃபால்ட் வெப்சைட் பேஜ்னு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட் வந்து சர்வர் வந்து இன்டர்நெட்ல ஐடென்டிஃபைபிளா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, பப்ளிக்கா அக்சஸ் பண்ண முடியுதுன்னா, அந்த ஷோடான் வந்து அந்த பொட்டன்ஷியல் லொகேஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும். லைக் ஆல்ரெடி இந்த சிஸ்டம்ஸ்லாம் எக்ஸ்போஸ் சிஸ்டம்ஸ் தான், நம்ம டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ண முடியும். பட் டைரக்டா அனலைஸ் பண்ண முடியாதுன்னா இன்டைரக்டா நம்ம வந்து இந்த டேட்டாஸ்லாம் கனெக்ட் அனலைஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், எந்த சர்வீஸ்ல இருந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து சைபர் கிரைம், சைபர் அட்டாக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெட்வொர்க் செக்யூரிட்டி தான் சேஃபா வச்சுக்க யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி பார்ப்போம். என்ஜின்ஸ் கண்ட்ரி ஐஎன் இந்தியான்னு கொடுங்க. ஸோ சர்ச் கொடுங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள் எந்தெந்த சர்வர்ஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னு காட்டும். ஸோ என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்டா மும்பைல யூஸ் பண்றாங்க 5 lakh people, சென்னையில 1 lakh people யூஸ் பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கு, அப்சல்யூட் ஜெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வச்சா நம்ம வந்து எந்த மாதிரி சர்வீஸ்ல கனெக்ட்ல இருக்கு, எந்த மாதிரி சர்வீஸ் வந்து லைக் ப்ரையாரிட்டி இருக்கு, எந்த மாதிரி சர்வீஸ் வந்து ரிஸ்க்ல இருக்கு ஃப்ரம் அட்டாக்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் இங்க இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இதுல இருக்க போஸ்ட்ஸ், என்னென்ன போஸ்ட் யூஸ் பண்றாங்க, அண்ட் டாப் ஆர்கனைசேஷன்ஸ்ல இதான், அண்ட் இது டாப் ப்ராடக்ட்ஸ் இது, டாப் ஸ்டடிங் சிஸ்டம்ஸ் இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உபுண்டு அதிகமா இருக்கு. போஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல பார்த்துருக்கோம். ஸோ மெயினா இதுக்கு இப்போ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் அட்டாக்ஸ் வந்து சேஃபா இருக்கிறதுக்கு. அண்ட் சைபர் செக்யூரிட்டி எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தோம்னா டு ஃபைண்ட் வல்னரபிலிட்டிஸ். அண்ட் இந்த நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க சேஃபா வச்சிருப்பாங்கல்ல சர்வரை. ஸோ டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாம அவங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ண எக்ஸ்போஸ் ஆயிருக்க டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதை சொல்லுவோம். லைக் இந்த மாதிரி டேட்டா தான் வந்து இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இது போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஓவராலா ஷுடானோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ப்ரைஸிங் பார்த்தோம்னா இது உங்களுக்கு ஃப்ரீலான்சர், ஸ்மால் பிஸ்னஸ், கார்பரேட் ஏற்ற மாதிரி லைக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கரண்டா யூஸ் பண்றது ஃப்ரீ பிளான். ஸோ ஃப்ரீ பிளான்ல நம்ம வந்து இந்த மாதிரி நார்மலா செக் பண்ண முடியுமே தவிர மற்ற எதுவுமே வந்து நம்மளால ப்ரீமியம் ஆன ஸ்டஃப்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மூவி வந்து இப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷடான்ல வந்து ஜனநாயகம் மூவியை நம்ம அப்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணிடணும் அப்படின்னா இன்டர்நெட்ல எங்க அதை வந்து அப்லோட் பண்ணா கூட இது அலர்ட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மூவி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலீஸ் ஆகாம தடுத்துருக்கலாம். அதுதான் சொல்ல வரும். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா வந்து இப்போ ட்ரெய்லர் கட்ஸ் தான் பார்த்தோம்னா ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் யூடியூப்ல. ட்ரெய்லர் சாங்ஸ் தான் இருக்கும். இந்த கட்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஃப்சி இருக்காங்க சார், அவங்க வந்து இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இப்போ அதுக்கு சம்பந்தமா இப்போ வேற ஏதாவது அந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஆகி டேட்டா ஸ்கேன் பண்ணி அந்த ஷோடான் என்ற வெப்சைட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அலர்ட் பண்ணிருக்கும்.
அவங்க வந்து இந்த மூவி இப்போ எந்தெந்த வெப்சைட்ஸ்ல கிரியேட் ஆகுது ஆர் எந்தெந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து போஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சு அதை போஸ்ட் பண்ணவங்க அந்த வெப்சைட்டை மொத்தமா பிளாக் பண்ணிட்டு அரெஸ்டும் பண்ணிருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி பண்ணாததுனால இப்போ அவங்களால யார் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஆல்ரெடி எல்லாருக்கும் ஷேர் ஆயிடுச்சு, எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம் சார். இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணாம அவங்க அசால்ட்டா இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு லாஸ். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணும்போதே அந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இது அப்லோட் ஆகுது ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். வித்தின் மினிட்ஸ்ல நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாம நம்ம ஒரு போன் பார்த்தோம்னா கூட ஐஎம்ஏ அட்ரஸ் இருக்கும் சார். அது ஐஎம்ஏ அட்ரஸ் நம்ம போன் கண்டுபிடிச்சிடலாம். ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ற வைஃபை ஆர் மொபைல் டேட்டா நெட்வொர்க், ஏன்னா அது வச்சு தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும்போது அதுல இருக்க சீன்ஸ் தான் நம்ம இப்போ கூட பண்ணலாம் சார். இப்போ என்னன்னா இப்போ அப்லோட் ஆயிடுச்சு மூவி, இப்போ இந்த சிபிஎஃப்சி சைட்ல இருந்து அவங்க வந்து இந்த மூவி வந்து ஒரு ஃபியூ கிளிப்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி போட்டோம்னா இந்த ஐபி அட்ரஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஆகி லைனா வந்துடும் சார். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு அவங்க அந்த பர்சனல் ட்ராக் பண்ணி ஈஸியா பிளாக் பண்ணிடலாம் சார் மூவியை ஃபுல்லாவே வெளில வராங்க. ஓகே ஓகே. ஸோ ஜனநாயகம் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபிலிமோட பட்ஜெட் வந்து 250 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த 250 கோடியை வந்து ஒரு சிம்பிள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃபுக்கு உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் டூலை நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து தேவையான டூலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஷடான் டூல் வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன? சரி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பார்த்தோம்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஏசியா இருக்கட்டும், டிவி, ஃபேன், இது எல்லாமே வந்து ஐஓடி தான். இப்போ ஸ்மார்ட் ஃபேன்ஸ் வந்து இருக்கு, ஸ்மார்ட் லைட்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் கூட இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியும். லைக் ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா வந்து எல்லாமே ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கு. ப்ளூடூத் வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஒரு ஐபி அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் இருந்தா ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஷடான் எப்படி யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்லோட் பண்றோம். இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்க சேஃபா இருந்துக்கணும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஷடான்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃப்லைன்ல இருந்தா கூட 15-20 மினிட்ஸ் டேட்டா வந்து ஷடான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் பண்ணி நம்ம ஃபோனுக்கு சென்ட் பண்ணுவோம் சார். இப்போ ஃபோன் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் எது இருந்தாலும் சரி, எந்த டிவைஸோட இன்டெகிரேட் பண்ணிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா ஷடான் வந்து அதுக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியை வந்து ஷடான் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுது? ஸோ இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி சேவ் பண்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா எப்படி மானிட்டர் பண்றது. மானிட்டர் பண்றது கூட வந்து நம்ம டேட்டா செட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண மட்டும் தான் மானிட்டர் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வரோம்னா அது நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் சார். ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா இப்போ வந்து கிளவுட் பேஸ்ல வந்து $40 வந்து அவைலபிளா இருக்கு 1 hour வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்ல அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹவுஸ்ல வந்து ரொட்டீனா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அண்ட் இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ வந்து 4th entry ஒருத்தவங்க வந்து கதவை உடச்சிட்டு உள்ள வராங்கன்னா அது வந்து 4th entry வந்து உங்களுக்கு போனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதான் பார்த்தோம்னா நெட்வொர்க் மானிட்டரிங். நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட இந்த ஷடான் வெப்சைட் வந்து சிசிடிவி மூலமா மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு அந்த போன்ல எஸ்எம்எஸ்-ஆவோ மெயிலாவோ சென்ட் பண்ணுவோம் சார். ஓகே. இப்போ ஷடானுடைய சர்ச் ரிசல்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை எப்படி இது அப்டேன் பண்ணுது? சார் இன்ஃபர்மேஷன் அப்டேனிங் பாத்தீங்கன்னா வந்து லைக் மெயினா வந்து கொடுக்குற இன்புட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. இன்புட்ஸ் கொடுத்தோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கோடிங் கொடுக்குறோம், HTML கோடிங் கொடுக்குறோம். இதுக்கு பதிலாக நம்ம எந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அது எக்ஸாம்பிள் கொடுக்கும் சார். கூகுள் பார்த்தோம்னா கோடிங் யூஸ் பண்ணா அந்த கோடிங் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணலாம் கிடைக்கும். கூகுள் ஏஐ வந்திருக்கு. ஸோ அதுல போட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த கோடிங் யூஸ் பண்ணாம சிம்பிளா ஃப்ளட்டர் இருக்கு, லவபிள் இருக்கு, அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது இல்லாம இந்த கோடிங் வச்சு நம்ம ஃபியூச்சர்ல எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரியும் டேட்டா அப்டேட் பண்ண முடியும் சார். அண்ட் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நைட்ல எல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன அனிமல் போகுதுன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 to 3 days ட்ரெயின் பண்ணுவோம். வந்து நைட் ஆனா இப்போ டெய்லியும் ஒரு அனிமலை வந்து வாக் பண்ணி போவோம் சார். ஸோ 3 days அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி இன்புட்டா கொடுக்கணும். அப்பதான் ஸ்கேன் பண்ணி கலெக்ட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பேந்தர் போகுதுன்னா இந்த 3 days அந்த பேந்தர் வந்து இந்த லைன்ல போனதான் பேந்தர் சேவ் ஆகும். ஏன்னா வந்து 1 day பார்த்தா அது வந்து
டைகராகவும் இருக்கலாம், பேந்தராகவும் இருக்கலாம், ஏன்னா நைட்ல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தெரியும் சார், லைட் இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரி 3 days நம்ம செலக்ட் பண்ணி, லைக் டைகர்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், சீட்டானா வந்து டாட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி இன்புட் கொடுத்தோம்னா தேர்ட் டேல இருந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள இந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் இருக்கு, ஸோ சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு வில்லேஜஸா இருக்கட்டும், ஃபாரஸ்ட்ல ஸ்டே பண்றதுக்கு இருக்கட்டும், அது அலர்ட் சென்ட் பண்றோம் சார். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ரூரல் என்ன பார்த்தோம்னா வந்து மைக் செட் பண்ணிருப்பாங்க எல்லா இடத்துலயும், லைக் ஸ்பீக்கர் மாதிரி. ஸோ அதை வச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பீப்புள் தான் வந்து அலர்ட் பண்ணுவாங்க சார். ஓகே, ஷேடோனுடைய ஃபில்டர்ஸ்னா என்ன, அது எப்படி சர்ச் ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும்? ஃபில்டர்ஸ்னா பார்த்தோம்னா இப்போ கூகுள்ல தான் பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு சில கண்டென்ட்லாம் வந்து இது வந்து லைக் கிட்ஸ் கன்சியூம் பண்ண முடியாது, அடல்ட்ஸ் கன்சியூம் பண்ற கண்டென்ட் சொல்லி காட்டும் சார். ஸோ ஷேடோன்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அவங்க டைப் பண்ணும் போது this is a malicious content, this is a unwanted content, don't allow kids to access this content சொல்லி காட்டும் சார். அதுக்கு தான் வந்து பேரண்டல் ஆக்சஸபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் சார் ஷேடோன்ல. இந்த வெப்சைட் நம்ம போடும் போதே above 17 or above 16 பேஸ் இருக்கிற சில்ட்ரன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும் சார். இப்போ கிட்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கேம்குள்ள போகும்போது வாட்ச் ஏஜும் கேட்கும் சார். அந்த கேம்ல வந்து அவங்க 6 years 7 years சொன்னாங்கன்னா கேம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஷடான் வந்து கூகுள்லயும் வந்து ஆக்சஸ் இப்போ வந்து பிரேவ் ப்ரௌசர் இருக்கு. பிரேவ் ப்ரௌசர் பார்த்தோம்னா அதுல ஆட்ஸ்லாம் கட் பண்ணணும் சார், ஆட்ஸ் வராது பிரேவ் ப்ரௌசர்ல. ஸோ அதே மாதிரி ஷடான் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கிட்ஸ் 16 years லெஸ் 15 years லெஸ்னா அவங்க ஏஜ் கேட்கும். அவங்க ஏஜ் வந்து 15 கீழே டைப் பண்ணிட்டாங்கன்னா கிட்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால வந்து கிட்ஸும் வந்து சேஃபா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டார்க் வெப்னு சொல்றாங்க சார். டார்க் வெப்ல இருந்து இப்போ நிறைய நம்மளுக்கு மெயில் வரலாம். இப்போ வெப்சைட்குள்ள போகும்போது நம்மளுக்கு வந்து லைக் நோட்டிபிகேஷன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐபோன் கிடைச்சிருக்கு, கிளிக் பண்ணினா ஐபோன் ஒரு வீட்டுக்கு வந்து சொல்லி கிளிக் பண்ணோம்னா வைரஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். பட் ஷேடோன் யூஸ் பண்ணா இந்த மாதிரி பாப்அப்ஸ் வராது, நம்ம கொடுக்குற இன்புட் மட்டும் தான் அவுட்புட் வரும் சார் நமக்கு. ஸோ வந்து கிட்ஸை சேஃபா வச்சுக்கலாம், நம்ம சேஃபா வச்சுக்கலாம் சார். ஓகே, ஸோ how does Shadon contribute to இப்போ சைபர் செக்யூரிட்டியில ஷடானோட ரோல் என்ன, அது எப்படி? ஸோ சைபர் செக்யூரிட்டின்னு பார்த்தனாலே சைபர் செக்யூரிட்டி மெயின் ஃபங்க்ஷனே வந்து நம்ம டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சேஃபாக வச்சுக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அது மெயினாக வந்து லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா நிறைய சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணி அதை சேல் பண்ணிட்டாருன்னா அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். ஸோ சைபர் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டோம் அந்த ஷடான்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேக்கர்ஸ்லாம் வந்து ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ ஒரு மெயில சென்ட் பண்ணி எனக்கு வந்து இப்போ உங்களோட சிஸ்டம்ல ப்ராப்ளமா இருக்கு, இது சரி பண்ணணும்னா ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ ஷடான்ல இந்த மெயிலை அப்லோட் பண்ணணும்னா இது வந்து எந்த மெயில இருந்து வந்திருக்கு, எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு, எந்த லொகேஷன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே டேட்டா கொடுத்துரும் சார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லொகேஷன் தெரிஞ்ச பீப்புள்ஸ் இருந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஷடான் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிக்வெஸ்ட்டை டிக்ளைன் பண்ணிடும், உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டும் மெயில ஷோ ஆகாது சார். இதை வச்சு நம்ம சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஆல் ஓவர் லார்ஜ் ஸ்கேலா இருக்கட்டும், ஸ்மால் கம்பெனிஸா இருக்கட்டும், ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் ஷடானோடைய பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்தோம். இதனுடைய லிமிடேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? வாட் இஸ் தி லிமிடேஷன் ஆஃப் ஷடான்? ஸோ லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா லைக் இது வந்து சொல்ற மாதிரி நார்மல் பீப்புள் இப்போ நெட்வொர்க்கிங் பத்தி தெரியாம இருக்கிறவங்க அவங்கலாம் பார்த்தோம்னா கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஏன்னா வந்து நார்மலா வந்து ஒரு கோடிங் கத்துக்கிறதுக்கே வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் அதுக்கு கத்துக்கிறது ஒரு 2 to 3 weeks ஆகும் சார் HTML. பட் இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும் சார். இப்போ வந்து ஒரு மெயில் இருக்குன்னா ஜிமெயில இருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து போன்ல நோட்டிபிகேஷன் வரணும், இவங்களுக்கு மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நோட் பேட் எதுலையாவது விசிபிள் ஆகணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேஷன் பண்ணணும். வந்து மெயில இருந்து கலெக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு தனி கீ செட்டப் பண்ணணும், கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு போன்ல கொண்டு வரதுக்கு தனி கீ செட்டப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போன்ல கொண்டு வந்து நம்மளுக்கு போன் ஓப்பன் பண்ணும்போது நோட்டிபிகேஷன்ல காட்டுறதுக்கு ஒரு தனி கீ செட்டப் பண்ணணும் சார். ஸோ இதுக்கே இவ்வளவு இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஷோடான் யூஸ் பண்ணும்போது நிறைய ஒர்க் இருக்கும் சார் லேர்ன் பண்ணதுக்காக. பட் அதுக்கு ஈஸியா லேர்ன் பண்ணதுக்கு யூடியூப்ல ஷடான் ஒரிஜினல் வெப்சைட்ல இருந்து ஒரு ஹாஃப் அன் டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க சார். ஸோ அது பார்த்தோம்னா 50% or 60% வரைக்கும் கத்துக்க முடியும் சார். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days கத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியா யூஸ் பண்ண கத்துக்கலாம் சார். ஓகே சிவகுமார், இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூல் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல், நம்மளோட டேட்டாஸை செக்யூர்டு பண்றதுக்கு இருக்கிற ஒரு டூலை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷடானை பத்தி பார்த்தோம். ஷடானுடைய இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஷடான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆன்டிவைரஸ் நம்ம லேப்டாப்ல
அதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஆன்டி வைரஸையும் அதை வந்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு புதுசா ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆக போகுது நம்ம பென்ட்ரைவ்ல இருக்கு அப்படின்னா அந்த வைரஸ் நம்ம வந்து பென்ட்ரைவ் நம்ம லேப்டாப்ல போடும் போதே இந்த வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சடான் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது, இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபோல்டர்ல இந்த வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ வேர்ல்டுல இருக்கிற எல்லா வைரஸையும் அதுக்கு வந்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு தேவையான விஷயங்களை எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான வீடியோல நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.